வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நாம் இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். போன வாரம் நீங்க கேட்டிருந்தீங்க சில ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம். அதுல பார்த்தோம்னா நம்ம சிலதை பார்த்தோம், சிலதை பார்க்க முடியல. அதுல நான் இந்த வாரம் என்ன எடுத்திருக்கேன்னா, கல்யாண் ஜுவல்லர்ஸ், டைட்டன், பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ், IOL, அதுக்கப்புறம் இப்போ அதானி வில்மர் கேட்டிருக்கீங்க, அதையும் எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம இதை பார்த்துருவோம். அடுத்தது உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்கிரிப்டோட அனாலிசிஸ் பார்க்கணும்னா நீங்க ஆஸ் யூஷுவல் குரூப்ல போடுங்க, நம்ம பார்க்கலாம். இது அதானி வில்மரு. அதானி வில்மரை பொறுத்தவரை பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சைட்வேஸ் கரெக்டிவ். ஆல்ரெடி ஒரு 1 2 3 4 5 முடிஞ்சிருச்சு. லாங் வே டு கோ. ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா இருந்தா கண்டிப்பா இது பெரிய லெவல்ல மேல போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போதைக்கு தேவை. இது என்னாச்சு, உங்களுக்கு 2 டாப் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது A, இது B, இது C. சிங்கிறது பார்த்தோம்னா உங்களுக்கு இதனுடைய லோ 324.85, இதனோட லோ 320. அப்போ இதை விட இது கம்மியா வந்திருக்கு. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இது A, B, C, D, E. அப்போ இது ஒரு ABCல கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரு புல் பேக் தான். இந்த புல் பேக்குங்கிறது பார்த்தோம்னா இது வரைக்கும் போகலாம் 375. இதுல ஏதாவது வால்யூம் பிரேக் அவுட் ஆனாதான் ஆக்சுவலா அது அக்குமுலேஷன் ஜோன்ல இருக்கு. அது வேற விஷயம். ஏன்னா உங்களுக்கு அதானி வில்மர் ட்ரேட் பண்றவங்களுக்கு தெரியும், பெரிய லெவல்ல இருந்து கீழே இறங்கி வந்திருக்கு. ஓகே, ஹைன்னு பார்த்தோம்னா 878. இப்போ இருக்கிறது லைஃப் டைம் ஹைங்கிறது 878 அந்த லெவல்ல இருக்கு. ஆனா இப்போ இருக்கிற லெவல்னு பார்த்தோம்னா 352. ஸோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்பனா என்ன, ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டவுன் சைட்ல இப்போதைக்கு பார்த்தோம்னா பெருசா கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புன்றது கம்மியா இருக்கு. ஆனா அப் சைட்ல உங்களுக்கு 463 மினிமம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அப்படியே கீழே இறங்கி வந்தா உங்களுக்கு எவ்வளவு தூரம் வரும் அதுதான் நம்ம பார்க்க போறோம். வந்தா இதுக்கு கீழே ஒரு வாட்டி வரும். 320க்கு கீழே ஒரு 20 ரூபீஸ் 30 ரூபீஸ் ஒரு வாட்டி வந்தாலும் இது திருப்பி இது மேலதான் போகும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஜஸ்ட் அக்குமுலேஷன் பேட்டர்ன். இது செகண்ட் வேவ். இது எல்லாம் தான் எங்க தான் வந்தாலும் செகண்ட் வேவ் தான். ஆனா இதுக்கு கீழே போகாது. அதாவது 285-80 இதுதான் இருக்கிறதுலே லோ. அதுல இருந்து வரும்போது இது ஒரு ஏபிசின்னு மேல போனா கூட ஃபர்ஸ்ட் வேவ் ஏன்னா கூட இன்டர்மீடியட் வேவ், அப்போ சி வேவ்ங்கிறது மேல போய் தானே ஆகணும். இப்போ அதனுடைய டார்கெட்ன்றது அந்த சி வேவுக்குண்டான டார்கெட் தான் இங்கே போட்டிருக்கு. 463 போட்டிருக்கு. அண்ட் தென் அக்குமுலேஷன்ன்றது நல்லாவே தெரியுது கிளீனா. உங்களுக்கு இறங்கும் போது அந்த அளவுக்கு வால்யூம் இல்லை, ஏறும்போது ஓரளவுக்கு வால்யூம் இருக்கு. இப்போ இங்கே நல்ல வால்யூம் இருக்கு, அடுத்தது இதுல கொஞ்சம் வால்யூம் இருக்கு, அடுத்தது இதுல, அடுத்தது இதுல, அடுத்ததா பார்த்தோம்னா இங்கதான் ஓரளவுக்கு வால்யூம் இருக்கு, இங்க ஓரளவுக்கு வால்யூம் இருக்கு. மற்றது எல்லாம் ரொம்ப இறங்கி வரும்போது ரொம்ப கம்மியாகும். அப்ப என்ன அர்த்தம்னா அக்குமுலேஷன்ல இருக்கு. அக்குமுலேஷன்ல இருக்கு அப்படின்போது கண்டிப்பா இங்க இருந்து 352ல இருந்து உங்களுக்கு 463ங்கிறது ஈஸியா போயிடும். அப்போ ஒரு 30% அப்ரிசியேஷன்றது மேல நீங்க எதிர்பார்க்கலாம். கீழே நீங்க ஒரு 15 to 15% அப் டவுன் சைடுன்றது மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு. ஜஸ்ட் வாங்கிட்டு நம்ம ஹோல்டு பண்ணலாம், அவ்வளவுதான். ஆனா இப்போதைக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு இது வரைக்கும் மேல போகும். அதாவது டெய்லியில உங்களுக்கு பி வேவ்ல இருக்கு 336. ஒரு முறை அங்க இருந்து மேல போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மேல போகும்போது ஒரு 1 2 3 4 5 டெய்லி சார்ட்ல இருக்கக்கூடிய வேவ்ல வரலாம். டவுன் சைடை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 294 அது வரைக்கும் வரலாம். வந்தாலும் திருப்பி இது மேலதான் போகும். ஓகே, இது அதானி வில்மரோட அனாலிசிஸ். இப்போ நம்ம அடுத்தது IOL பார்க்குறோம். IOL பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு அதுவும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு கரெக்ஷன்ன்றது கிளீனா தெரியுது. உங்களுக்கு அதுல இருந்து மேல போக பார்க்குது. இதுலயே லைஃப் டைம் ஹைன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 898.90. ஓகே, நீங்க ஆல்ரெடி ஒரு 55% வேவ்னு சொல்லுது, சைக்கிளிக்கல் வேவ். இப்போ இந்த கரெக்ஷன்றது பார்த்தோம்னா உங்களுக்கு எப்போ கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 2020ல இருந்து கரெக்ஷன்றது ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது பார்த்தோம்னா 2022 மார்ச் வரையும் வந்திருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு 1 2 3
5, 8, 13, 20 மாசங்கள் கரெக்ஷன்றது உங்களுக்கு வந்திருக்கு. அப்போ அதுக்குண்டான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா மேல போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதுக்குண்டான ரீட்ரேஸ்மெண்ட்ன்றது ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தோம்னா இந்த 55% போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அட்லீஸ்ட் ஏபிசி வரணும், 34% வரணும். இப்போ இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு ஏ, இது ஒரு பி, சி. இது நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா இங்க ஆல்ரெடி வந்துட்டு இங்க ஒரு வேவ் போயிருக்கு, இங்க ஒரு வேவ் போயிருக்கு. இப்போ அதுக்கு கீழே வருது. இப்போ அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஏ, இதுதான் பி, இனிமேல் தான் சி மேல போகணும். இப்போ இந்த பி இது இறங்கி வர்றது இப்போ இந்த மாசத்துல வந்துட்டு என்னதான் இறங்கி வந்தாலும் இதுக்கு கீழே போகாது, 272 கீழே போகாது. சப்போஸ் ஒஸ்ட் சினரி அப்படி வந்தாலும் உங்களுக்கு 270ங்கிறது இங்க ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. உடனே எனக்கு இங்க இருந்தே மேல போகும் தான் நான் நினைக்கிறேன். இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 441. இதுக்கு நாம ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம். இதுதான் அந்த ட்ரெண்ட் லைன். இது உடைச்சதுன்னா கண்டிப்பா இந்த டார்கெட் போய் டச் பண்ணும். 588ங்கிறது ஈஸியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டிவ் வேவ்னும் போது பார்த்தோம்னா நமக்கு வந்து என்ன, ஏன் நம்ம வந்துட்டு இது வந்து அப்படியே 55% வேவ் தானே, எலியட் வேவ் படிச்சவங்களுக்கு தெரியும். இது ஒரு சைக்கிளிக்கல் வேவ் இங்க முடிஞ்சிருச்சு, ஏன் இந்த பக்கத்துல ஒரு சைக்கிளிக்கல் வேவ் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். நான் என்னோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் நீங்க சொல்றது ரைட்டு தான். இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சிருக்கு, செகண்ட் வேவ், தேர்ட் வேவுக்கு உண்டான அந்த ஒரு மொமெண்டம்ன்றது இல்லை. ஸோ எல்லாமே அக்குமுலேஷன் பேட்டர்ன் தான். ஒன்ஸ் அக்குமுலேஷன் முடிஞ்சா தேர்ட் வேவ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி தேர்ட் வேவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இந்த ட்ரெண்ட் லைன் அது உடைக்கும். உடைச்சதுன்னா மேல மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இது உண்மையிலேயே வந்து தேர்ட் வேவா கன்வெர்ட் ஆகி போகும்போது இத்தனை மாசம் அக்குமுலேட் பண்ணதுக்கு கண்டிப்பா அது எக்ஸ்டென்ஷன்ல போகும். அப்படி போக பார்க்கும்போது கண்டிப்பா இதை 890, 890 உடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கம்பெனியோட ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கணும். இப்போ தேர்ட் வேவ் மேல போவோம், ஆனா கம்பெனியோட குரோத்துங்கிறது கொஞ்சம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணா கூட பெரிய அளவுல ஏறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் வந்து பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ். பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் ரீசெண்டா நல்லா மேல போச்சு, அங்கிருந்து ஒரு கரெக்ஷன்றது வந்துச்சு, வந்து திருப்பியும் இப்போ உங்களுக்கு மேல போயிட்டு இருக்கு. இங்க பொறுத்தவரை பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் சேர்ந்து தேர்ட் வேவ், இங்க ஃபோர்த் வேவ், இது ஃபிஃப்த் வேவ்னு சொல்லுது. சரி, ஓகே, இது ஃபிஃப்த் வேவ்னா இது ஒரு 1, 2, 3, 4, 5ல போனோம் வீக்லியில, இல்லைன்னா வெறும் ஒரே வேவா போயிருந்ததுன்னா வேலை முடிஞ்சுது. இல்லை இது ஒரு ஏபிசியா போயிருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது திருப்பியும் மேலதான் போவோம். அப்படி மேல போச்சுன்னா 282 ஈஸி டார்கெட்டா இருக்கும். ஸோ நம்ம அதை போய் பார்ப்போம். இதுல வந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா நீங்க 5வது வேவ் முடிஞ்சிருக்கு, எக்ஸ்டென்ஷன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு மேல போகக்கூடிய அந்த வேவ் வந்துட்டு அது ஒரு இதனுடைய க்ளோஸ் 150.85, 150.45. அப்போ இது ஒரு 1, 2, 3, 4, 5. இது ஏ, இது பி, இது சின்னு வந்தா அப்ப என்ன அர்த்தம், இது ஒரு 5 வேவ்ல வரணும். அப்போ இது ஒரு ஃபர்ஸ்ட் வேவ், இதனுடைய க்ளோஸுங்கிறது பார்த்தோம்னா 183, இதனோட க்ளோஸுங்கிறது 181.40. அப்போ இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு ஒன்று இது எக்ஸ்பேண்டட் ஃபிளாட்டா இருந்தா ஃபிளாட்டா இருக்கும் பட்சத்தில் கீழே வரலாம், இல்லை இது ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னா இருக்கும் பட்சத்தில், ஏன்னா 3 வேவா உங்களுக்கு மேலே போகிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது வந்து இந்த டாப் கிட்ட ஒரு வாட்டி போயிட்டு திருப்பி கீழே தான் வரும். ஏன்னா ட்ரையாங்கிள்னா 5 வேவ், ஃபிளாட்னா உங்களுக்கு 3 வேவ். ஆனால் ஃபிளாட்னா நீங்க கண்டிப்பா 3 வேவ்ல முடியாது. அதாவது ஏபிசி அந்த சியோட சப் வேவ்ன்றது 5 வேவ்ல வரணும். அந்த ரூல் படி பார்த்தா அது இங்க வந்துட்டு இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ அப்போ புல் பேக் ரேலி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி போச்சுன்னா மேக்ஸிமம் இது வரைக்கும் போகலாம், 212 வரைக்கும் போகலாம், அவ்வளவுதான். ஆனா எங்க போனாலும் திருப்பி கீழே தான் வரும். இதுக்கு கீழே வந்து ஒரு வாட்டி அதுக்கப்புறம் வேணா இது மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா டைட்டன். டைட்டன் லாங் வே டு கோ. கோல்டு ரேட் ஏற 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 இதனுடைய வளர்ச்சியை நம்ம வந்து தடுத்து நிறுத்தவே முடியாது. நம்ம ஆல்ரெடி இது நம்ம நிறைய பேட்டர்ல நம்ம பார்த்துருக்கோம், ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பார்த்துருக்கோம். இங்க ஆல்ரெடி ஒரு +4 இருக்கு, இங்க ஒரு +4 இருக்கு, இங்க ஒரு +4 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆல்ரெடி 1 + 4 5, +4 9, +4 9 13 வேவ். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8
இப்போ மேலே போகிறது வந்து நீங்கள் 9 வச்சாலும் திருப்பி 10 கீழே வரணும், திருப்பி 11 மேலே போகணும், திருப்பி 12 கீழே வரணும், திருப்பி 13 மேலே போகணும், 8% வேவு, லாங் வே டு கோ. இறங்கி இறங்கி ஏறப்போகுது, அவ்வளோதான். இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன்றது வரலாம். எதனாலன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டாப் வந்துட்டு இன்னும் திணறுது. உங்களுக்கு 3838க்கு மேலே வந்து ஒரு க்ளோஸுங்கிறது உங்களுக்கு இன்னும் வரல. இன்னும் போன மாதம் ஹையே இன்னும் உடைக்கல, 6 நாள் ஆச்சு. ஆனால் உடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அது உடைக்குமா இல்லையான்ட்டு நம்ம வீக்லியில் போய் பார்த்தா தெரியும். எஸ், வீக்லியில் உடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஃபார்மேஷன்றது வந்துட்டு இது வந்து இந்த வரக்கூடிய வாரத்தில் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கீழே வந்து பார்த்தோம்னா இது வந்து சப்போர்ட்டாக இருக்கு. அது வந்து 3658 இறங்கி வந்தால் ஒரு ஃப்ளாட்டாக மாறி திருப்பியும் வந்து இதுக்கு கீழே ஒரு வாட்டி 3547 வந்து அதுக்கப்புறம் இந்த டார்கெட் வந்து போகிறது 4066. ஆனால் வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் 4775 அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இறங்கி வந்தால் இது வரைக்கும் அதிகபட்சமாக 3367 வரைக்கும் வரலாம். வந்தாலும் திருப்பி இது மேலே தான் போகும். ஏன்னா ஆல்ரெடி சப்வேன்றது கிரியேட் ஆயிடுச்சு. இது நம்ம இப்போ ஸ்டாப் பண்ண முடியாத பாதியில். ட்ரங்கேஷன் வேணா ஆகலாம். ஆனால் அந்த ஒரு வேவ் தான் ட்ரங்கேஷன் ஆகுமே தவிர எல்லா வேவும் ஓவரால் க்ரோத்துங்கிறது ட்ரங்கேஷன் ஆகவே ஆகாது. ஒரு பர்டிகுலர் வேவ் வேணா ட்ரங்கேஷன் ஆகலாம். ஆனாலும் வந்து அக்குமுலேட் ஆகி திருப்பி இது மேலே தான் போகும்.